வணக்கம் நண்பர்களே, தனுஷ் கிச்சனுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த வீடியோல நாங்க பார்க்க போறது இலங்கையின் பாரம்பரியமான சீனி சம்பல். இந்த சீனி சம்பலை நம்ம நினைச்ச உடனேயே வீட்டுல உள்ள பொருட்களை வச்சு உடனே செய்யக்கூடிய ஒரு இலகுவான ஒரு சம்பல் தான் இது. இந்த சம்பலுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, எந்தெந்த அளவுகள்ல தேவை, எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல 1/2 கிலோ வெங்காயம் எடுத்து தோல் நீக்கி சுத்தமா கழுவி எடுத்துக்கோங்க. எடுத்த வெங்காயத்தை இந்த மாதிரி நீள் போருக்கு வெட்டி எடுத்துக்கோங்க. வெட்டி எடுத்த இந்த வெங்காயம் முழுவதையும் ஒரு விசை கை வச்சு நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. அப்போதான் அது தனித்தனி இதழ்களாக பிரிஞ்சு வரும். இப்போ அடுப்பொண்டு ஓன் பண்ணி அதில் சட்டி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ பிசைஞ்சு எடுத்த வெங்காயம் முழுவதையும் அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நெருப்பு மெதுவான தீயில வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு போதுமான அளவுக்கு ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த உப்பு சேர்த்து நீங்கள் வதக்கும் போது சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். இந்த மாதிரி ஒரு 5 to 6 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பதத்துக்கு வெங்காயம் வதங்கினதும் இப்போ வெங்காயத்தை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ மறுபடியும் அடுப்பொண்டு ஓன் பண்ணி ஒரு சட்டி சூடு பண்ணிக்கோங்க. இப்போ சட்டி சூடானதும் 2 to 2.5 மேசக்கரண்டி அளவுக்கு சூரியகாந்தி எண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. நான் இதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடானதும் 6 கிராம்பு, நசுக்கிய 6 ஏலக்காய், கூடவே ஒரு சிறிய துண்டு ஸ்ரீலங்கன் பட்டை கொஞ்சம் காரமானது, அதனால் இது சேர்த்தா உங்களுக்கு கூட வாசனையும் அதிகமாக இருக்கும். கூடவே 10 சென்டிமீட்டர் நீளமுள்ள ரம்பையை இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அது கூட 3 அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து ஒரு 40 வினாடிகளுக்கு வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி 40 செகண்ட்ஸ் வதங்கினதும் இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உடைச்ச மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. மிளகாய் பொடி சேர்த்துட்டு இன்னும் ஒரு 30 செகண்ட்ஸுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ மிளகாய் பொடி வதங்கினதும் இதில் ஏற்கனவே வதக்கி எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம் முழுவதையும் சேர்த்துருங்க. நெருப்பை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ இதில் 20 கிராம் விதை நீக்கின புளி எடுத்து ஒரு 1/4 கப்பை விட கொஞ்சம் குறைவான தண்ணியில் நல்ல திக்காக கரைச்சி அந்த கரைசலை இதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் புளி சேர்த்ததும் இன்னும் ஒரு 5 நிமிஷங்கள் மீடியமான தீயில வச்சு வதக்கிக்கோங்க. 5 நிமிஷம் வதக்கினதுக்கு பிறகு 4 மேசக்கரண்டி அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை ஒரு விசை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் சீனி சம்பலுக்கு சுவை பார்த்ததில் உப்பு சுவை கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை இன்னும் ஒரு 6 to 7 நிமிஷம் இதே மீடியம் நெருப்பில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா கலர் மாதிரி சுருண்டு வரும் வரைக்கும். இப்போ பாருங்கள், 7 நிமிஷம் கழித்து சீனி சம்பல் அழகாக ரெடி ஆயிடுச்சு. இதுதான் சீனி சம்பலுடைய சரியான பதம். இதை இறக்கி பரிமாறலாம். இந்த சீனி சம்பல் உடனே மட்டும் சாப்பிட்றதல்ல, இதை நீங்கள் நீண்ட நாளுக்கு வச்சு கூட பயன்படுத்தலாம். இதை நீங்கள் ஆற வச்சுட்டு காற்று போகாத ஒரு போத்திலையோ அல்லது ஒரு டப்பாவிலையோ போட்டு நீங்கள் மூடி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தலாம். இதை இன்றைக்கி நான் தேங்காய் சாதத்தோட உங்களுக்கு சர்வ் பண்ணி காட்டுறேன். என்ன நண்பர்களே, ஒரு அருமையான சுவையில் இலங்கையின் பாரம்பரியமான சீனி சம்பல் எப்படி செய்யறேன்னு இந்த வீடியோவில் நாங்கள் பார்த்துருக்குறோம். இந்த சீனி சம்பலை நீங்கள் பிரெட்டோட கூட நீங்கள் சாப்பிடலாம். ரைஸ், எந்த விதமான ஃப்ரைட் ரைஸோடு நீங்கள் இதை சாப்பிடலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் தனுஷ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது தனு.